Death of a partnerல ஒரு sum பார்க்கலாம் inclusive of executors account. Problem: R, S and T were partners sharing profits and losses in the ratio of 5:3:2. On 31st March 2018, the balance sheet stood as follows. Liabilities: capitals R 1,50,000, S 1,25,000, T 75,000. Total on outer column 3,50,000. Workmen's compensation reserve 30,000. Sundry creditors 40,000. Bills payable 15,000. Assets: goodwill 25,000. Leasehold 1 lakh. Patents 30,000. Machinery 1,50,000. Stock 50,000. Debtors 40,000. Cash at bank 40,000. Total on both sides 4,35,000. T died on 1st August 2018. It was agreed that goodwill be valued at 2.5 years purchase of average profits of last 4 years profit, which were 2014-15 65,000, 2015-16 60,000, 2016-17 80,000, 2017-18 75,000. Machinery be valued at 1,40,000 rupees. Patents 40,000 rupees. Leasehold 1,25,000 rupees on 1st August 2018. For the purpose of calculating T share of profits of 2018-19, the profits in 2018-19 should be taken to have accrued on the same scale as in 2017-18. A sum of 21,000 rupees to be paid immediately to the executors of T and the balance to be paid in 4 equal half-yearly installments together with interest at 10% per annum. Prepare the necessary accounts to record the above transactions and T's executors account. So questionல என்ன சொல்லியிருக்காங்க, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க RST, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2 அண்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. T வந்து 1st August 2018 அன்னைக்கு இறந்து போயிட்டாரு. பேலன்ஸ் ஷீட் எப்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, 31st March 2018. ஓகே, சோ பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போயிருக்காரு, 1st August 2018. ஓகே, சோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் டைரக்டா கொடுக்காம நம்ம வந்து குட்வில்ல கால்குலேட் பண்ணணும் இந்த இடத்துல. சோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல. சோ 4 years ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸோட அதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கிடைக்கும். ஒன்ஸ் அந்த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கிடைச்சா அதுக்கப்புறம் நம்ம வந்து டீயோட ஷேர் ஆஃப் குட்வில்ல எடுத்துக்கணும் அண்ட் கெய்னிங் பார்ட்னர் வந்து டீக்கு அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல காம்பன்சேட் பண்ணுவாங்க. 1st August 2018 அன்னைக்கு மிஷினரி, பேட்டன்ஸ் அண்ட் லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, which means நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, சோ அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட ரிவைஸ்ட் வேல்யூ தான் இது. அடுத்தது T share of profits 2018-19 calculate பண்றதுக்கு 2017-18 ஓட profits எடுத்துக்கணும். So 2017-18 ஓட profits இருக்குல்ல, இந்த 75,000 தான் T share of profits till the date of death நம்ம calculate பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் Tக்கு அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும், அதை எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுல அந்த பேலன்ஸ் வரதுல 21,000 இமீடியட்டா எக்ஸிக்யூட்டருக்கு பே பண்ணிடுறாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து 4 equal installmentsல, okay, that is 4 equal half yearly installmentsல 10% interestல pay பண்றாங்க. So நம்ம necessary accounts prepare பண்ணோம், அதே மாதிரி T யோட executor account prepare பண்ணோம். Death of a partnerல first accounting treatment continuing partners ஓட new profit sharing ratio and gaining ratio calculate பண்ணோம். So இங்க யார் continuing partners, R and S. So அவங்களோட new profit sharing ratio and gaining ratio calculate பண்ண போறோம். So workings first போட்டுக்கலாம். இங்க old profit sharing ratio RSTக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5:3:2 and new ratio Rக்கும் Sக்கும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவங்களோட old ratio தான் new ratio. So இங்க பாத்தீங்கன்னா old ratioல RSக்கு எவ்வளவு இருக்கு, 5:3 இருக்கு. So new ratio Rக்கும் Sக்கும் 5:3 தான். So இங்க நம்மளுக்கு வந்து questionல வேற எதுவுமே information கொடுக்காட்டி அதே new ratio தான் gaining ratio for R and S. So 5:3 தான் gaining ratio. நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் குட்வில்க்கு நம்மளுக்கு குட்வில் ஆஃப் த ஃபர்ம் டைரக்டா क्वेश्चनல கொடுக்கல, சோ நம்ம தான் கால்குலேட் பண்ணனும். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். சோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சோ நம்மளுக்கு இங்க ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 years ஓட ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்கனால டிவைடட் பை 4. சோ average profits வந்து 65,000 plus 60,000 plus 80,000 plus 75,000 divided by 4, which is 70,000 rupees. இப்ப average profits ஓட நம்ம number of years of purchase multiply பண்ணா நம்மளுக்கு goodwill of the firm கிடைக்கும். So இங்க number of years of purchase 2.5 years கொடுத்திருக்காங்க.
So 70,000 into 2.5 which is 1,75,000 தான் நம்மளோட goodwill of the firm. firm ன்னு சொல்லும்போது RST மூணு பேரும் சேர்ந்தது தான் firm. இப்ப நம்ம இந்த goodwill of the firmல இருந்து deceased partnerோட share of goodwill மட்டும் எடுக்கணும். That is T share of goodwill கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த T share of goodwill gaining partners வந்து compensate பண்ணுவாங்க. So இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் R and S வந்து gain பண்றாங்க 5:3ங்கிற ரேஷியோல. So ரெண்டு பேருமே compensate பண்ணுவாங்க. So எவ்வளோ ஷேர் வருது Tக்குன்னு பார்க்கலாம். goodwill of the firm 1,75,000. அதுல T ஓட share of goodwill வந்து 1,75,000 into 2/10. ஓகே, அவரோட profit sharing ratio எவ்வளோ 2/10. ஓகே, so 35,000. எப்பவுமே goodwill வந்து deceased partnerோட ஷேர் கால்குலேட் பண்ணும்போது number of days அந்த time period போடாதீங்க. number of months இல்ல number of days divided by 12 or 365 போடுவோம்ல, அது போடாதீங்க. இங்க வெறும் அந்த goodwill of the firm into அவரோட profit share மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். Okay, so 1,75,000 into 2/10, 35,000. இப்ப இந்த 35,000 R and S அவங்களோட gaining ratio, that is 5:3ங்கிற ரேஷியோல ரெண்டு பேரும் compensate பண்ண போறாங்க. So Rக்கு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 35,000 into 5/8 which is 21,875. And Sக்கு வந்து 35,000 into 3/8, 13,125. So இந்த journal போடும்போது எப்படி எழுதுவோம்? Gaining partners capital account debit to deceased partners capital account. So இப்போ இங்க R and S gain பண்றாங்க. So R's capital account debit 21,875. S's capital account debit 13,125 to T's capital account 35,000. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும், கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும், அதுக்கப்புறம் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் நம்ம கால்குலேட் பண்ணி அதுல டீயோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கால்குலேட் பண்ணிட்டோம். சோ இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? மிஷினரி, பேட்டன்ஸ், லீஸ் ஹோல்டோட ரிவைஸ்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு போலாம். சோ இது அப்புறம் போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சி சப் டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டீயோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் up to the date of death நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் எடுத்துக்கணும். 2017-18 ஓட ப்ராஃபிட் இந்த 75,000 எடுத்துக்கணும். சோ இப்போ டி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் up to the date of death கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வந்து previous year's profit into T share of profits into number of months divided by 12. So previous year profit அப்படிங்கும்போது 75,000. T ஓட share of profits வந்து 2/10 and number of months அப்படிங்கிறது இந்த balance sheet date எப்போ 31st March 2018. T இறந்து போனது எப்போ 1st August 2018. அப்ப எவ்வளவு months in between இருக்கு? April, May, June, July. ஓகே, இது 1st August. So அதனால ஆகஸ்ட் எடுக்க மாட்டோம். இங்க 31st Marchங்கிறதுனால 1st April ல ஸ்டார்ட் பண்றோம். 1st April, 1st May, அப்புறம் 1st June, 1st July. So 4 months. Okay. So இப்போ வந்து இதை substitute பண்ணிக்கலாம். Previous year profits வந்து 75,000 into T share of profits 2/10 into number of months divided by 12. So 4 divided by 12. So 5,000 rupees வந்து T ஓட share of profits up to the date of death. ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்டோட ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு அசட்டோட ரிவைஸ்ட் வேல்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் மிஷினரி, பேட்டன்ஸ் அண்ட் லீஸ்ஹோல்ட். இப்போ மிஷினரி பாருங்க, ரிவைஸ்ட் வேல்யூ 1,40,000 இருக்கு. புக் வேல்யூ மிஷினரிக்கு 1,50,000 இருக்கு. சோ அப்ப புக் வேல்யூ விட ரிவைஸ்ட் வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப அசட்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. அசட்டோட வேல்யூ குறைஞ்சா ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது லாஸ். சோ லாஸா இருந்தா ரீவாலுவேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல டு மிஷினரி அப்படின்னு போடுவோம். அண்ட் எவ்வளவு அமௌண்ட் போடுவோம்? இங்க அட்டுன்னு கொடுத்திருந்தா டிஃபரன்ஸ போடுங்க. புக் வேல்யூக்கும் ரிவைஸ்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ போடுங்க. ஓகே, சோ அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1,50,000 minus 1,40,000, 10,000 rupees குறைஞ்சிருக்கு. அதுதான் இங்க போடணும். ஓகே, அடுத்தது பேட்டன்ஸ் ரிவைஸ்ட் வேல்யூ 40,000 அண்ட் புக் வேல்யூ பேட்டன்ஸ்க்கு 30,000 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப பேட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புக் வேல்யூ 30,000, ரிவைஸ்ட் வேல்யூ 40,000, சோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா ஃபர்மை பொறுத்த வரைக்கும் கெயின். சோ ரீவாலுவேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல பை பேட்டன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு போடணும்? டிஃபரன்ஸ போடணும். ஓகே, சோ இங்க வந்து 30,000 இருக்கு, இங்க 40,000 இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து 10,000 rupees. ஓகே, ஏன்னா இங்க அட்டுன்னு கொடுத்திருக்காங்கல்ல, அட்டு 2 கொடுத்தா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவைஸ்ட் வேல்யூ அண்ட் புக் வேல்யூ. பைன்னு கொடுத்தாதான் அப்படியே அந்த அமௌண்ட்டை போடணும். ஓகே, சப்போஸ் இங்க பைன்னு கொடுத்திருந்தா அந்த பை பக்கத்துல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல போடுங்க. ஓகே, அடுத்தது வந்து லீஸ்ஹோல்ட். லீஸ்ஹோல்ட் 1,25,000 வந்து ரிவைஸ்ட் வேல்யூ. இங்க லீஸ்ஹோல்ட் 1 lakh தான் இருக்கு. சோ அப்போ புக் வேல்யூ விட ரிவைஸ்ட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ரீவாலுவேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல பை லீஸ்ஹோல்ட்
நம்ம டிஃபரன்ஸ் தான் இங்க போடணும். ஸோ 1 lakh இங்க 1,25,000 டிஃபரன்ஸ் வந்து 25,000. ஓகே, ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ரீவாலுவேஷன் அக்கௌண்டோட ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணும், இந்த கிரெடிட் சைடை ஆட் பண்றோம். ஏன்னா இந்த டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 35,000 ரெண்டு சைடுக்கும் டோட்டல் வரும். டிஃபரன்ஸ் வந்து 25,000. இந்த 25,000 நம்ம கெயின் ஆன் ரீவாலுவேஷன் அப்படின்னு போடுவோம். அண்ட் இந்த கெயினை வந்து பார்ட்னர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இதை, அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. ஸோ கெயின் டிஸ்ட்ரிபியூட்டட் in the ratio 5:3:2 for R 25,000 into 5/10 12,500. S க்கு 25,000 into 3/10 7,500 and T க்கு 25,000 into 2/10 5,000. ஸோ இதை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஸோ R's கேபிட்டலுக்கு 12,500, S's கேபிட்டலுக்கு 7,500 and T's கேபிட்டலுக்கு 5,000. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். டெத் ஆஃப் அ பார்ட்னர்ல நம்மளுக்கு டிசீஸ்ட் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் போதும். ஸோ இங்க டிசீஸ்ட் பார்ட்னருங்கிறது டி. ஸோ டீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். டெபிட் சைட் கிரெடிட் சைடு எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டீயோட ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ பை பேலன்ஸ் brought down 75,000. ஓகே, லயபிலிட்டிஸ்ல இருக்கு இல்லையா, டீயோட கேபிட்டல் 75,000 டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இங்க குட்வில்லோட என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த குட்வில்லோட என்ட்ரியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து டீயை பொறுத்த வரைக்கும் பை ஆர்ஸ் கேபிட்டல் 21,875 பை எஸ்எஸ் கேபிட்டல் 13,125. ஸோ பை ஆர்ஸ் கேபிட்டல் 21,875 பை எஸ்எஸ் கேபிட்டல் 13,125. ஸோ இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது கெயின் ஆன் ரீவாலுவேஷன் இருக்கு. ஸோ அதை அடுத்தது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டீயோட ஷேர் மட்டும் தான் எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம டீஸ் கேபிட்டல் மட்டும் தான் போடுறோம். ஓகே, ஸோ பை ரீவாலுவேஷன் 5,000. அடுத்தது T share of profits up to the date of death நம்ம calculate பண்ணும். இப்போ up to the date of death அப்படின்னு சொல்லும்போது இந்த அமௌண்ட் எந்த அக்கவுண்ட்ல போடுவோம், P&L சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல. ஸோ அப்போ ப்ராஃபிட்ங்கிறது கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால இந்த ப்ராஃபிட்டை நம்ம டீஸ் கேபிட்டலோட கிரெடிட் சைட்ல போடுறோம். ஓகே, ஸோ பை P&L சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், which is 5,000 rupees. இங்க இருக்கிற 5,000. ஓகே, அடுத்தது இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்துக்கோங்க, ஏதாவது ரிசர்வ்ஸ், குட்வில், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் லாசஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஸோ இப்போ லயபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருக்கு. ஸோ ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இங்க எதுவுமே கொடுக்கல இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் என்ன பண்ண போறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஸோ இங்க நம்ம டீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுனால டீயோட ஷேரை மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். ஸோ 30,000ல டீயோட ஷேர் வந்து 2/10. So 30,000 into 2/10 workmen's compensation reserve T க்கு 6,000 rupees. ஓகே, அடுத்தது வேற ஏதாவது ரிசர்வ்ஸ் இருக்கா பாருங்க. வேற ஒன்றும் இல்ல. அசெட்ஸ்ல பாருங்க குட்வில் இருக்கு. ஸோ குட்வில்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அகெயின். ஸோ குட்வில் வந்து டீயோட ஷேரை மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அசெட் சைட்ல வருது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். ஓகே, ஸோ டூ குட்வில் டீயோட ஷேர் வந்து 25,000 into 2/10 which is 5,000 rupees. ஓகே, இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம போட்டாச்சு. பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம். கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, which is 1,26,000. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். நம்மளுக்கு வர பேலன்சிங் ஃபிகர் வந்து 1,21,000. இந்த 1,21,000 டிசீஸ்ட் பார்ட்னரோட எக்ஸிக்யூட்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். டிசீஸ்ட் பார்ட்னரோட எக்ஸிக்யூட்டாரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, டு டீஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட். ஓகே, சோ எப்பவுமே ரிட்டையர்மெண்ட்ல நம்ம என்ன செய்வோம், ரிட்டையரிங் பார்ட்னரோட டு லோன் இல்ல டு பேங்க் எப்படி பே பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல வந்து டிசீஸ்ட் பார்ட்னர், அதாவது இறந்து போயிட்டாரு, அவர்கிட்ட போய் நம்ம பணம் கொடுக்க முடியாது. சோ அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை அவரோட எக்ஸிக்யூட்டாருக்கோ இல்ல லீகல் ஹேர்க்கோ கொடுக்கணும். சோ அப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் வருதுல டிசீஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல, அதை வந்து அவரோட எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ இந்த கேஸ்ல 2T's எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் 1,21,000. கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டீயோட எக்ஸிக்யூட்டாருக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு பார்த்தோம், which is 1,21,000 rupees. இப்போ क्वेश्चनோட லாஸ்ட் பார்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 1,21,000 rupeesல 21,000 rupees இமீடியட்டா டீயோட எக்ஸிக்யூட்டாருக்கு பே பண்ண சொல்லுது. ஓகே, சோ 1,21,000 rupeesல 21,000 rupees இமீடியட்டா பே பண்ணா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 1 lakh. அந்த பேலன்ஸ் 1 lakh 4 ஈக்குவல் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸா பே பண்ண போறோம். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 10% பே பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ அப்போ 4 ஈக்குவல் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நம்ம பே பண்ணோம். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரும், அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 4 ஈக்குவல் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸா பே பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வருங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம்.
1,21,000 rupees 21,000 rupees பே பண்ணியாச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 1 lakh. ஸோ இந்த 1 lakh தான் பே பண்ணணும். இதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றாங்க. எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ்? 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரும்? 1 lakh divided by 4 which is 25,000 rupees. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 25,000 rupees plus 10% இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். ஓகே, இப்ப இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை எந்த டேட்லலாம் நம்ம பே பண்ணணுங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 4 ஈக்குவல் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்றாங்க. ஹாஃப் இயர்லிங்கிறது 6 மந்த்ஸுக்கு 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி பே பண்ண போறாங்க. அந்த மாதிரி எத்தனை 6 மந்த்ஸ்? 4 6 மந்த்ஸ்க்கு பே பண்ணும். ஓகே, இப்ப இங்க பாருங்க, டி இறந்து போனது 1st August 2018. அப்ப நம்ம ஆகஸ்ட் மந்த்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா அது 1st August இல்லையா? சோ அப்போ 1st Augustல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 6 மந்த்ஸை கால்குலேட் பண்ண போறோம். சோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை 31/1/2019 அன்னைக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை அடுத்த 6 மந்த்ஸ். இப்போ 31st January இருக்கு. 31st January மந்தே முடிஞ்சிருச்சு. ஜான்வரி மந்த். சோ அப்ப பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அப்ப அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் 31/7/2019 அன்னைக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இங்க தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கால்குலேட் பண்ணும். எகைன் பாத்தீங்கன்னா ஜூலை 31st அந்த மந்த் முடிஞ்சிச்சு. அப்ப ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அடுத்த 6 மந்த்ஸ் வந்து 31/1/2020. ஓகே, இப்ப 31st January விட்டுருங்க. அடுத்த 6 மந்த்ஸ் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. சோ 31/7/2020. ஓகே, சோ 4 ஈக்குவல் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்றாங்க. நம்ம டேட்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ டீயோட எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். டீஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது டேட் காலமை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டேட்ஸ் எல்லாம் போட போறோம். சோ டேட் காலம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட், கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. இப்ப டீயோட எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, டீயோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒரு பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு. அதை டு டீஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டோம். 1,21,000. அப்ப டீயோட எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்ல பை டீஸ் கேபிட்டல் எந்த டேட் போடணும்? எந்த டேட்ல டீ இறந்து போனாரு? 1st August 2018. சோ 1st August 2018 பை டீஸ் கேபிட்டல் 1,21,000 rupees. ஓகே, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது அதே டேட்ல என்ன செய்யறாங்க? இமீடியட்டா 21,000 rupees டீயோட எக்ஸிக்யூட்டாருக்கு பே பண்றாங்க. அப்ப டீயோட எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்ல அந்த பேமெண்ட்டை நம்ம போடணும். சோ எல்லா பேமெண்ட்ஸுமே டெபிட் சைட்ல வரும். ஓகே, சோ அப்ப இங்க போடும்போது அதே டேட்ல 1/8/2018 டு பேங்க் எவ்வளவு பே பண்றாங்க? இமீடியட்டா 21,000 பே பண்றாங்க. ஓகே, இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது இந்த டேட்ஸ்ல நடந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் முடிச்சிட்டோம். அதாவது டி எக்ஸிக்யூட்டாருக்கு எவ்வளவு பேலன்சிங் ஃபிகர்னு போட்டாச்சு. அடுத்தது வந்து டீக்கு இமீடியட்டா பே பண்ண அமௌண்ட்டை போட்டாச்சு. இந்த டேட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது எங்க போகணும்? நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றதுக்கு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றதுக்கு. ஓகே, சோ இப்போ வந்து 31/1/2019 அன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணும்போது அது கூட என்ன பே பண்ணணும்னு சொல்றாங்க? இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டியூவா இருக்கு, அந்த டேட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டியூவா இருக்குன்னு பார்ப்போம். சோ இன்ட்ரெஸ்ட் டியூ எப்பவுமே கிரெடிட் சைட்ல போடுவோம். ஓகே, சோ இங்க வந்து 31/1/2019 பை இன்ட்ரெஸ்ட். சோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவோம்? எவ்வளவு பேலன்ஸ் அவங்க பே பண்ணும்? 1 lakh rupees. 1 lakh rupeesக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். சோ 1 lakh rupees into 10% எவ்வளவு மந்த்ஸ்? 1st Augustல இருந்து 31st January வரைக்கும் நம்மளுக்கு 6 months. சோ இன்ஸ்டால்மெண்ட் வந்து 1 lakh. So 1 lakh into 10% into 6/12. 1 lakh into 10% into 6/12. ஏன்னா 1st Augustல இருந்து 31st Jan வரைக்கும் 6 months. So amount வந்து 5,000. இப்ப இதுதான் இன்ட்ரெஸ்ட் டியூ. இப்ப இதே டேட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ண போறோம். சோ பேமெண்ட் எல்லாம் எந்த சைடு வரும்? டெபிட் சைடு. இதே டேட்ல தான் பே பண்றோம். சோ 31/1/2019 டு பேங்க் அமௌண்ட் பே பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பே பண்ணும்? 25,000. ஓகே, 25,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சோ இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டியூ? 5,000 rupees. So 25,000 plus 5,000 which is 30,000 rupees. ஓகே, சோ இது முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த டேட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் என்னைக்கு? 31st July 2019. ஓகே, இந்த அக்கவுண்டிங் பீரியட் என்னது? 1st April 2018 to 31st March 2019. ஓகே, இதுதான் நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட். இந்த பீரியட் வந்து 1st April 2018 to 31st March 2019. அப்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்ப வருது? 31st July 2019. அப்ப
இந்த அக்கவுண்டிங் பீரியட் தாண்டி நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் பீரியட்ல தான் வருது. அப்போ நம்மளுக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இந்த அக்கவுண்டிங் பீரியட்ல வராது. சோ இந்த ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க, இந்த அக்கவுண்டிங் பீரியடோட புக்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ற அன்னைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா P&L அக்கவுண்ட்லாம் போடணும்ல, அப்ப P&L அக்கவுண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் போடணும்ல. சோ அதனால என்ன செய்யறாங்க, இன்ட்ரெஸ்ட் டியூ எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணிப்பாங்க. இந்த அக்கவுண்டிங் இயர் எப்ப முடியும், 31st March 2019. ஓகே, 1st April ஆரம்பிச்சு 31st March 2019 முடியுது. அப்ப அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டியூ இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிப்பாங்க. சோ பை இன்ட்ரெஸ்ட் இப்ப எவ்வளவு அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கு, இந்த 1 lakh rupeesல 25,000 பே பண்ணிட்டாங்க இல்லையா. அப்ப பேலன்ஸ் இப்ப எவ்வளவு இருக்கு, 75,000 rupees. அப்ப அந்த 75,000 rupeesக்கு தான் இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்ணுவாங்க. சோ பேலன்ஸ் எவ்வளவு, 75,000 rupees into rate of interest 10%. இப்ப எவ்வளவு மந்த்ஸ்க்கு டியூ, அதாவது ஜான்ல பே பண்ணிட்டாங்க, ஜான் கடைசி பே பண்ணிட்டாங்க. அப்ப பிப்ரவரி மார்ச் 2 மாசத்துக்கு டியூ இருக்கு இந்த அக்கவுண்டிங் பீரியட்ல. ஏன்னா 31st January பே பண்ணிட்டாங்க, பிப்ரவரி அண்ட் மார்ச்சோடது தான் நம்மளுக்கு பெண்டிங்கா இருக்கு. சோ அதனால அந்த 2 months இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்றாங்க. ஓகே, 1 lakhல 25,000 பே பண்ணிட்டாங்க, பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஓகே, சோ 75,000 into 10% into 2/12 which is 1,250 rupees. ஓகே, so it is 1,250 rupees. இப்ப நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், அந்த இயரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். சோ இங்க கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, 1,27,250. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டலும் 1,27,250. ஓகே, இந்த டேட்ல நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கேரி டவுன் வரும். தட் இஸ் 31st March 2019 அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வருது. இதை நம்ம 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எடுத்துவோம், which is 76,250. ஓகே, சோ நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் 1st April 2018 to 31st March 2019 முடிஞ்சு போச்சு. இப்ப நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயர் வருது. அப்ப இங்க கேரி டவுன் பேலன்ஸ்ங்கிறது நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ். அப்ப 1/4/2019 அன்னைக்கு பை பேலன்ஸ் brought down, 1/4/2019 அன்னைக்கு பை பேலன்ஸ் brought down 76,250. கிளியர். இப்ப நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இப்போ 31st July 2019. ஓகே, சோ இங்க பாருங்க, 1/4/2019 to 31st March 2020 நம்மளோட அடுத்த அக்கவுண்டிங் இயர். ஓகே, 1st April 2019 to 31st March 2020 நம்மளுக்கு அடுத்த அக்கவுண்டிங் இயர். இப்ப இந்த அக்கவுண்டிங் இயர்ல நம்மளுக்கு எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணுவோம் அப்படின்னா, ஜூலைல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்க, திருப்பி ஜான்வரியில ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்க. அப்ப இந்த அக்கவுண்டிங் இயர்ல நம்ம 2 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண போறோம். ஓகே, ஒன்னு வந்து 31st ஜூலைலயும் ஒன்னு வந்து 31st ஜான்வரிலயும் நம்ம பே பண்றோம். ஓகே, இந்த அக்கவுண்டிங் இயர் ஸ்டார்ட் ஆவறது 1st April 2019, எண்ட் ஆவறது 31st March 2020. ஓகே, சோ 31st July 2019 31st January 2020 இந்த அக்கவுண்டிங் பீரியட் குள்ள இருக்கு. சோ அப்ப ரெண்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி 2 இன்ஸ்டால்மெண்ட் இங்கே நம்ம பே பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 31st July 2019க்கு எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டியூவை கால்குலேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட்ல பே பண்றத போடலாம். ஓகே, சோ 31st July 2019 பை இன்ட்ரெஸ்ட். சோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இந்த கேஸ்ல, இப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 75,000 இருக்கு. ஓகே, சோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது பேலன்ஸ் 75,000ல தான் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஏன்னா 1 lakhல 25,000 பே பண்ணிட்டோம், 75,000 பேலன்ஸ் இருக்கு, இது வந்து டியூ, இன்னும் நம்ம பே பண்ணல. சோ அந்த 75,000க்கு தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். சோ 75,000 into 10/100 into இங்க நம்பர் ஆஃப் மந்த்ஸ், இங்க வந்து அந்த 2 months இங்க அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து பாருங்க, 1st Aprilல இருந்து 31st July வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 4 months இருக்கு. ஓகே, அப்ப 4 months ஓட இன்ட்ரெஸ்ட் இங்க டியூவா இருக்கு. ஓகே, சோ 4 months ஓட இன்ட்ரெஸ்ட நம்ம கால்குலேட் பண்ணோம். அதாவது ஏப்ரல் 2019ல இருந்து 31st July 2019 வரைக்கும் 4 months இருக்கு. So 4 months ஓட இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்றோம். So 75,000 into 10/100 into 4/12 which is 2,500. Okay. So 31st July 2019 அன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ட பே பண்ணோம். So பே பண்றது எல்லாத்தையும் டெபிட் சைடுல போடுவோம். அதே டேட் போடுங்க, 31/7/2019 to bank. ஓகே, இங்க பே பண்ணும்போது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு பே பண்ணோம், ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 25,000. அப்ப இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 25,000 பே பண்ண போறோம். பிளஸ் இன்ட்ரெஸ்ட்,
இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல போடும்போது இங்க பாருங்க ப்ரீவியஸ் அக்கவுண்டிங் பீரியட்ல 1250 பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 months-ஓட இன்ட்ரெஸ்ட் டியூவா இருக்கா, அதையும் பே பண்ணணும். ஓகே, அடுத்தது இப்போ இந்த 1st ஏப்ரல்ல இருந்து 31st ஜூலை வரைக்கும் ஒரு 2500 நம்மளுக்கு டியூவா இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் பே பண்ணணும். அப்ப இங்க பாருங்க, இது 2 months-ஓட இன்ட்ரெஸ்ட் டியூ, இது 4 months-ஓட இன்ட்ரெஸ்ட் டியூ. அப்ப 6 months-ஓட இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, half yearly இன்ஸ்டால்மெண்ட் வந்துருச்சா, சோ half yearly-ஓட இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சோ 6 months-ஓடது. சோ நம்ம வந்து இந்த 2 months-ஓட இன்ட்ரெஸ்ட் டியூன் தான் போட்டு வச்சிருக்கோம். இன்னும் அதை பே பண்ணல, எங்கேயுமே பே பண்ணல பாருங்க. 1215 பே பண்ணல. அப்ப அதை என்ன பண்ணும், அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி இங்கேயுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டியூவை தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சோ அதையும் பே பண்ணணும். சோ 2 + 4 6 months-ஓட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்து 31st ஜூலை 2019 அன்னைக்கு பே பண்றோம். ஓகே, சோ அமௌண்ட் வந்து 25,000 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிளஸ் இங்க 2 months-ஓட இன்ட்ரெஸ்ட் 1250 பிளஸ் இங்க வந்து 4 months-ஓட இன்ட்ரெஸ்ட் 2500. So which is 28,750. Clear? இப்போ இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் இதே அக்கவுண்டிங் பீரியட் குள்ள வருது. அதாவது 1st ஏப்ரல் 2019 இருந்து 31st மார்ச் 2020 வரைக்கும் நம்மளுக்கு அடுத்த அக்கவுண்டிங் பீரியட் இல்லையா, அந்த அக்கவுண்டிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா 31st ஜான்வரி 2020யும் இருக்கு. அப்ப இந்த அக்கவுண்டிங் பீரியட்லயே நம்ம வந்து தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ண போறோம். ஓகே, சோ 31/1/2020 அப்ப அன்னைக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, சோ பை இன்ட்ரெஸ்ட் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கணும், 75,000ல 25,000 நம்ம பே பண்ணியாச்சு. பாக்கி எவ்வளவு இருக்கு, 50,000 தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். 75,000ல 25,000 நம்ம பே பண்ணியாச்சு. சோ பேலன்ஸ் 50,000க்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, அப்ப தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 50,000 rupees பேலன்ஸ். இதுல தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். சோ 50,000 into 10/100 into எவ்வளவு மந்த்ஸ், ஜூலைல இருந்து ஜூலை விட்டுருங்க. சோ ஆகஸ்ட்ல இருந்து ஜான்வரி வரைக்கும். சோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி 6 months பீரியட் இருக்கா. சோ அப்ப into 6/12. Okay, so 50,000 into 10% into 6/12 which is 2,500 rupees. இப்ப இந்த 2,500 rupees நம்ம 31st January 2020 அன்னைக்கே பே பண்ணும். சோ அதனால பேமெண்ட் எல்லாத்தையும் டெபிட் சைட்ல போடுங்க to bank. இங்க அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அதே 25,000 rupees. ஓகே, சோ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 25,000 rupees. சோ இங்கேயும் 25,000 rupees பிளஸ் இங்க இன்ட்ரெஸ்ட் டியூ எவ்வளவு, வெறும் 2,500 தான். So 25,000 plus 2,500 which is 27,500. Clear? இப்ப நம்ம 3 installments முடிச்சிட்டோம். Okay, first installment வந்து இங்க முடிச்சிட்டோம், இந்த டேட்ல முடிச்சிருக்கோம். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இங்க முடிச்சாச்சு, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சாச்சு. அடுத்தது இப்ப இந்த அக்கவுண்டிங் பீரியட் பாருங்க. இப்ப இங்க என்ன இருக்கு, 31st ஜூலை 2020 அன்னைக்கு தான் நம்ம அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணோம், லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இப்ப நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் என்னைக்கு முடியுது, 31st மார்ச் 2020 முடியுது. அப்ப நம்மளோட லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட் எங்க இருக்கு, ஜூலைல இருக்கு. அப்ப இங்க வராது, இந்த அக்கவுண்டிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த அக்கவுண்டிங் பீரியட் முடிகிற அன்னைக்கு எகைன் firm என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பே பண்ண மாட்டாங்க, அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கவுண்ட்ல போட முடியும். ஓகே, சோ இப்ப வந்து பை இன்ட்ரெஸ்ட் இப்ப இங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம், 50,000ல 25,000 என்ன பண்ணிட்டோம், பே பண்ணியாச்சு. பாக்கி எவ்வளவு இருக்கு, 25,000 rupees தான் இப்ப ரிமைனிங். அந்த 25,000க்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் டியூவை கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ இங்க ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் பாருங்க, 50,000 rupees இருந்துச்சு, அதுல 25,000 rupees பே பண்ணிட்டோம். சோ பாக்கி இருக்கிறது 25,000 rupees. இப்ப இந்த 25,000 rupeesக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ 25,000 into 10/100 into months ன்னு பார்க்கும்போது நம்ம இங்க எப்ப கடைசியா பே பண்ணோம் இன்ட்ரெஸ்ட், 31st ஜான்வரி பே பண்ணோம். அப்போ நம்ம பிப்ரவரி, மார்ச் 2 மாசத்துக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் டியூவை கால்குலேட் பண்ணோம். ஓகே, 25,000 into 10% into 2/12 which is 417 rupees வருது. ஓகே, இப்ப இந்த அக்கவுண்ட், அதாவது இந்த அக்கவுண்டிங் பீரியட க்ளோஸ் பண்றோம். 1st April 2019 to 31st March 2020 இந்த அக்கவுண்டிங் பீரியட க்ளோஸ் பண்றோம். சோ நம்மளுக்கு கிரெடிட் சைடு டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, 81,667. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்ப நம்மளோட பேலன்ஸ் கேரி டவுன் 31st March 2020 அன்னைக்கு தான் இருக்கும் பேலன்ஸ் கேரி டவுன் which is 25,417.
25,417. இப்போ இந்த 25,417 வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் 31st March 2020 இயர் முடியுது. அப்ப நெக்ஸ்ட் இயர் எப்ப ஆரம்பிக்குது? 1/4/2020. அப்ப இந்த கேரி டவுன் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயரோட brought down பேலன்ஸ். So by balance brought down எவ்வளவு அமௌண்ட்? 25,417. ஓகே, இப்ப இத போட்டாச்சு. இப்ப இந்த இடத்துல 31st July 2020 அன்னைக்கு ஓகே நம்ம என்ன பண்ணும்? இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். இப்ப இங்க பாருங்க, நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் இப்ப என்னது? 1st April 2020 to 31st March 2021. அப்ப நம்மளுக்கு 4th இன்ஸ்டால்மெண்ட் இந்த அக்கவுண்டிங் பீரியடுக்குள்ள வருது. சோ அப்ப 31st July 2020 அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் டியூ எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ பை இன்ட்ரெஸ்ட் இப்ப எவ்வளவு அமௌண்ட் ரிமைனிங் இருக்கு 4th இன்ஸ்டால்மெண்ட்ல? 25,000 rupees. So 25,000 rupees into 10 by 100. இங்க வந்து ஏப்ரல் டு இந்த ஜூலை வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ் வருது? 4 months. So 4 by 12. 25,000 into 10% into 4 by 12 which is 833 rupees. இப்போ இதே டேட்ல தான் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண போறோம். 4th இன்ஸ்டால்மெண்டோட டேட் வந்து 31st July 2020. So பே பண்றத டெபிட் சைட்ல போடுவோம். டு பேங்க் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணும்? ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 25,000. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்க்கு ஒரு 25 போட்டாச்சு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 25 முடிஞ்சிருச்சு, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 25 முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு 25,000. So 25,000 பிளஸ் இங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்கா? நம்ம அக்கவுண்டிங் பீரியட் முடிக்கும் போது 2 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் டியூ எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த 417 எங்கேயுமே நம்ம பே பண்ணவே இல்லை, இன்னும் பே பண்ணல அந்த 417. சோ அப்ப அதை இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட நம்ம பே பண்ணோம். ஓகே, 417 rupees பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப எவ்வளவு கரண்ட் இந்த 4 monthsக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கறத கால்குலேட் பண்ணோம். 833. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண போறோம். ஓகே, so 25,000 plus 417 plus 833 which is 26,250. இப்ப ரெண்டு சைட் டோட்டலும் நம்மளுக்கு 26,250 வரும். ஓகே, அப்ப எக்ஸிக்யூட்டாரோட அக்கவுண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் போது ரெண்டு சைட் டோட்டலும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, சோ இப்படிதான் நம்ம டீஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தா கரெக்டா டேட்டோட யோசிச்சு போடுங்க. கரெக்டா எப்ப டியூ. சோ ஒவ்வொரு வருஷமும் முடிக்கணும், நம்ம அக்கவுண்டிங் பீரியட முடிக்கணும். சோ அந்த இயர் எண்ட் தட் இஸ் 31st March எவ்ரி இயர் முடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அந்த பீரியட்ல எவ்வளவு டியூ இருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, டெத் ஆஃப் அ பார்ட்னர்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், அதாவது எக்ஸிக்யூட்டார் அக்கவுண்ட்ல எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றோங்கிறத பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.